அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். பராபவ வருடம் ஆடி மாதம் 13ஆம் தேதி புதன்கிழமை, வளர்விறை 29/7/2026. பௌர்ணமி திதி இரவு 8:06 வரை. அதன் பிறகு தேய்பிறை பிரதமை திதி. உத்திராடம் நட்சத்திரம் பிற்பகல் 3:37 வரை. அதன் பிறகு திருவோணம் நட்சத்திரம். மேல் நோக்கு நாள் அமிர்த யோகம் பிற்பகல் 3:37 வரை. அதன் பிறகு சித்த யோகம். நல்ல நேரம் காலை 6:45 7:30 வரை. மதியம் 1:30 3 வரை. மாலை 4 5 வரை மற்றும் இரவு 7 8 வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை: கடக லக்னம். லக்னத்திலேயே குரு பகவானுடன் சூரியன், சிம்மத்தில் சுக்கிரனும் கேதுவும், மகரத்தில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி பகவான் வக்ரமாக, ரிஷபத்தில் செவ்வாய், மிதுனத்தில் புதன். இன்றைய விசேஷம் குரு பூர்ணிமா இன்றைய தினம் அனுசரிக்கப்படுகிறது. இன்று என்ன செய்யலாம்? வாகனம் மற்றும் தங்க நகைகள் வாங்க, புது பதவி ஏற்க, பயணம் தொடங்க, குழந்தையை தொட்டிலில் விட, குழந்தையை தத்தெடுக்க, தற்காப்பு கலைகள் பயில நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, மன உறுதி இல்லாதவருக்கு பின்னால் பலம் பொருந்திய ஒரு படையே இருந்தாலும் அது பலனில்லை. ஆனால் மன உறுதி படைத்தவருக்கு படையெல்லாம் வேண்டாம், ஒரு உடைவாள் இருந்தாலே போதும். அதனால தாங்க நீங்கள் எப்பொழுதுமே பின்னணி இல்லாத குடும்பத்திலேருந்து பிறந்து, அதாவது எந்த பின்னணியும் இல்லாத குடும்பத்திலேருந்து பிறந்து தனியாக ஒருவராக இருந்து ஒரு பெரிய சகாப்தத்தையும் ஒரு பெரிய சரித்திரத்தையும் படைக்கக்கூடிய மன உறுதிக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்குதுங்க. யோகாதிபதிகளுடைய நட்சத்திரங்களில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டு இருக்கிறாரு. அதனால் நினச்சது நிறைவேறும். எங்கே போனாலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. புது வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வெளிமாநிலம் வெளிநாட்டு தொடர்புள்ள நிறுவனங்கள், அதில் வேலை அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு தைரியத்தை புதன் கொடுத்துட்டுருக்கார். அதனால் கூட படித்தவங்க, கூடிகிட்டு இருக்கிறவங்க, அவங்க மூலமாக சில உதவிகள் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்குதுங்க. கேது 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால சுற்றி முற்றி இருக்கிறவங்கெல்லாம் எப்படிப்பட்டவங்க, உண்மையானவங்க யார், உளறி கொட்டுறவங்க யார், அதெல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு, தெரிய ஆரம்பிச்சிருச்சு. எத்தனை பேர் நம்மளை சுற்றி இருந்தாலும் நம்ம பிரச்சனையை நாம் தான் தீர்த்துக்கணும். யாராலையும் எதுவும் செய்ய முடியாது. ஏதோ இருக்கேன் போகிறேன் வரேன்னு சொல்கிறாங்களே தவிர நாம் தான் நம்மளை பார்த்துக்கணுங்கிற ஒரு மன தெளிவு இன்னைய தினத்தில் உங்களுக்கு வர ஆரம்பிக்குங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஆதரவாக ராகு உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால வியாபாரத்தை மேலே அதிகப்படுத்துறதுக்கான வழிவகைகள் உங்களுக்கு கிடைக்குங்க, தெரிய வருங்க. ஆனாலும் 7.5 சனி நடந்துட்டுருக்கிறதுனால வேலையாட்களால் சின்ன தொந்தரவுகள்லாம் இருக்கும். அதனால் வேலையாட்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 3:30 வரைக்கும் அமோகமாக இருக்குது. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியம் 3:30 பிறகு அமோகமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் இன்னைக்கு ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, வேண்டியவர்களுக்கு கூட வேண்டாதவர்களாகி விடுகிறோம். அவர்கள் வேண்டியதை செய்யாமல் போகும் பொழுது. ஆமாங்க, சிலர்லாம் கேட்குறாங்க, உதவி கேட்குறாங்க. சொந்தக்காரங்க அல்லது நட்பு வட்டத்தில் இருக்கிறவங்க, உறவுக்காரங்க கேட்குறாங்க. அந்த நேரம் உங்கள் கையில் இருந்தால் நீங்கள் செய்திட போகிறீங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை இருக்கும்போது அவங்க கேட்கும்போது அது செய்ய முடியாமல் போகுது. உடனே கோச்சிட்டு அங்கேருந்து விலகிடுறாங்க.
உள்ளது சொல்லப்போனால் சிலருக்கெல்லாம் வந்து வேறு மாதிரி ஆகுது. பொருள் இதெல்லாம் எதிர்பார்த்து வரக்கூடிய ஒரு நட்பு, அன்பு, பாசம் இதெல்லாம் உண்மையான பாசம் கிடையாது. இருந்தாலும் இல்லைன்னாலும் யார் உண்மையாக பாசம் காட்டுகிறார்களோ அவர்களே நல்லவர்கள் என்பதனை புரிந்து கொண்டு வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சுக்கிரனோட கேது உட்கார்ந்துருக்கிறதுனால புது முயற்சிகள் பலிதமாகுங்க. சுற்றி இருக்கிறவங்களுடைய சுயரூபத்தையும் தெரிஞ்சுக்க ஆரம்பிப்பீங்க. அதே மாதிரி திடீர்னு கோவில் விழாக்களில் கலந்துப்பீங்க. கோவில் வந்து கும்பாபிஷேக வேலைகளை எடுத்து பண்ணுறது, ஊர் பொது காரியங்களை எடுத்து பண்ணுறது, அந்த மாதிரி இன்றைய தினத்தில் நீங்கள் பரபரப்பாகவும் இருப்பீங்க. உங்களுடைய பழைய நண்பர்களையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்க. புதன் 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால ரொம்ப வருஷமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி புதன் வலுவாக இருக்கிறதுனால நட்பு வட்டம் கொஞ்சம் பெருசாகும், பிரபலங்களும் அறிமுகமாவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. உங்களுக்கு ஆதரவாக சூரியன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால திடீர் வெற்றிகளை கொடுப்பாருங்க. இருந்தாலும் கூட உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானத்தில் கேது உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் என்ன முயற்சி பண்ணாலும் எதுவுமே நடக்க மாட்டேங்குது. உடம்பும் முன்ன மாதிரி இல்லை, பெருசாக ஒன்றும் ஒத்துழைப்பு தர மாட்டேங்குது, ஏதாவது ஒரு வழி இருந்துக்கிட்டு தானே இருக்குதுன்னு சில நேரங்களில் பெருமூச்சு விட்டு கொண்டேயும் நீங்கள் இருப்பீங்க. எல்லா கிரகமும் நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியுது, ஆனால் எந்த கிரகமும் நமக்கு நல்லது செய்கிற மாதிரி புரியலையேன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டேயும் நீங்கள் இருப்பீங்க. ஒரு முறை குலதெய்வ கோவிலுக்கும் போய் வந்தீங்கன்னா நல்லா இருக்குங்க. வியாபாரம் இன்னைக்கு பரவாயில்ல, ஏன்னா சந்திரன் சாதகமாக இருக்கார், லாபம் இருக்குது. உத்தியோகத்திலையும் சின்ன சின்ன விவாதங்கள் வந்தாலும் கூட நீங்கள் தாங்க இன்னைக்கு ஜெயிச்சு காட்டுவீங்க. உத்திராடம், அதாவது இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் கொஞ்சம் இருந்துன்னு இருக்குங்க. மதியம் 3:30 மணிக்கு பிறகு நல்லா இருக்குது உங்களுக்கு. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, வாழ்க்கை நேசத்தை கற்றுத்தருகிறது. ஆனால் அனுபவமோ யாரை நேசிக்க வேண்டும் என்று கற்றுத்தருகிறது. சூழ்நிலையோ யாரெல்லாம் நம்மை நேசிக்கிறார்கள் என்பதனை புரிய வைக்கிறது. ஆமாங்க, நேசத்துக்குள்ளார இத்தனை வகைகள் இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு அத்துபடிங்க. அதனால தாங்க சந்தர்ப்ப சூழ்நிலையெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. எந்தெந்த சூழ்நிலையில் எந்தெந்த சொந்தக்காரங்க எப்படியெல்லாம் பேசுனாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நாமும் நம்மளை வந்து சரி பண்ணிக்கணும்னு நினைப்பீங்க. எங்கும் எப்பொழுதும் எல்லோருடைய மனநிலையும் குணநிலையும் புரிந்து வைத்து கொண்டு தன்னுடைய உளநிலையை மாற்றிக்கொள்ளக்கூடிய உண்மையாளர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இன்றைய தினம் நிதானமாக இருக்கணுங்க. குறிப்பாக திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 3:37 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் அது வரைக்கும் பொறுமையாக இருக்கணுங்க. அதே போல் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 3:37 சந்திராஷ்டமம் தொடங்க இருக்கிறதுனால புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் மதியத்திலிருந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லதுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓரளவு பரவாயில்லைங்க, வெற்றி உண்டுங்க. ஆனாலும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. செல்ஃப் டிரைவ் இன்றைக்கு தினம் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. அதே மாதிரி யாருக்கும் எந்த பொருளையும் இரவல் தரவும் வேண்டாம், இரவல் வாங்கவும் வேண்டாம். அந்த வகையிலையும் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லதுங்க. அதே போல் வியாபாரத்தில் கூட இன்றைக்கி கடுமையான போட்டிகள் இருக்கும். வேலையாட்களை வச்சுக்கிட்டு உங்களுடைய வியாபார ரகசியங்களை பேசிகிட்டு இருக்காதீங்க. பங்குதாரர்கள் அவங்க பங்குக்கு ஏதாவது தொந்தரவு தரத்துக்கு முயற்சி பண்ணுவாங்க, உங்களை குறைச்சி எடை போடுவாங்க. இருந்தாலும் கண்டுக்காமல் விட்டுறது நல்லதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல, நீங்கள் நல்லவங்க தான் அப்படின்னு மேலதிகாரிகளுக்கு தெரியுது. ஆனால் பக்கத்தில் கூட வேலை பார்க்குற சக ஊழியர்கள் உங்கள் மேலே கொஞ்சம் பொறாம கண்ணோட தான் இருக்கிறாங்க. அவங்கள கொஞ்சம் சரி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. வீட்லேயும் எல்லாரையும் அனுசரித்து போகிறது நல்லதுங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பில்
பாதிப்புலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு சீரகம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சற்றே சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களை, நிபந்தனையற்ற அன்பு, சகித்து கொள்ளுதல், மன்னித்து ஏற்றுக்கொள்ளுதல், பொறுமையின் எல்லை வரை காத்திருத்தல், இவையெல்லாம் மன வலிமையின் அடையாளங்கள். ஆமாங்க, உங்களுக்கு மன வலிமை அதிகங்க. அதனால தான் வருஷக்கணக்கில் நீங்கள் பொறுமையாக இருப்பீங்க, சகிச்சிட்ருப்பீங்க. எதிராளிக்கே அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். என்னென்னமோ பண்ணி பார்க்குறோம், இவர் கோவப்பட மாட்டேங்கிறாருன்னு நினைப்பாங்க. எங்கும் எப்பொழுதும் எல்லா நேரங்களிலும் மன வலிமையுடன் வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக உங்கள் ராசிநாதன் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. உங்களையும் நேருக்கு நேராக பார்த்துன்னு இருக்காரு. அதனால் நினச்சது இன்னைக்கு நிறைவேறும். எங்கே போனாலும் இன்னைக்கு வெற்றி உண்டுங்க. இருந்தாலும் கூட ராசியிலேயே சூரியன் உட்கார்ந்துருக்கிறதுனால எந்த வேலையும் நடக்க மாட்டேங்குது. எல்லாம் அறவுரையாக அப்படியே நின்று போகுது. ஒன்றும் புரிய மாட்டேங்குதுங்கிற ஒரு ஏக்கமும் தாக்கமும் ஒரு பக்கம் இருக்குங்க. திடீர்னு ஒரு முன்கோபம் அதெல்லாம் இன்னைக்கு வருங்க. குரு பகவான் ராசிக்குள்ளார உட்கார்ந்து ஜென்ம குருவாக இருக்கிறதுனால சில நேரங்களில் சுறுசுறுப்பாக எல்லா வேலையும் செய்து முடிப்பீங்க. சில நேரங்களில் அப்படியே சோம்பி போயிடுவீங்க. அந்த சோம்பல்தனம் வரும்போதெல்லாம் நீங்கள் தண்ணீர் குடிப்பது நல்லது, அல்லது நீராகாரங்கள் அதை எடுத்துக்கலாம். அதே மாதிரி வாழைப்பழம் சாப்பிட்லான்னு நினைக்கிறவங்க சாப்பிட்லாம். இதெல்லாம் சந்திரனுடைய ஆதிக்கம் உள்ள பொருள்கள். இதெல்லாம் சாப்பிடும்போது அந்த சோம்பல்தனம், மறதி அதெல்லாமே உங்களை விட்டு விலகுங்க. 2ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால ஒன்றும் பெருசாக வருமானம் இல்லை. அப்படியே ஏதாவது வந்தாலும் ஓடி போகுது. கையில் எதுவும் தங்க மாட்டேங்குது. காசை கண்ணில் பார்த்தே ரொம்ப நாள் ஆகுதுன்னு சில நேரங்களில் முணுமுணுத்து கொண்டேயும் நீங்கள் இருப்பீங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக வெற்றியை தரக்கூடிய வகையில் புதன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால சிலருக்கு திடீர் பயணம் உண்டு. வெளிமாநிலம் வெளிநாட்டில் வேலை கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல. பங்குதாரர்களை மட்டும் அனுசரித்து கொண்டு போங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் எதிர்ப்புகள் இருந்தாலும் அதையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் முன்னுக்கு வருவீங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க. இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றி உண்டுங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 3:30 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் முக்கிய வேலை எதுவாக இருந்தாலும் மதியம் 3:30 மணிக்குள்ளார செய்து முடிக்கிறது நல்லதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களை, சிதைக்க முயலும் சோதனைகளுக்கிடையே தன்னை செதுக்கி முயன்று உயர்வது தான் வாழ்க்கையாகும். ஆமாங்க, எத்தனையோ பிரச்சனைகள் உங்களை சிதைக்கிறதுக்குன்னே வருது, உங்களை நிலைகுலைய வைக்குது. ஆனால் அதுக்கு நடுவில் உங்களை நீங்களே செதுக்கி உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய சில பழக்க வழக்கங்கள் அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு சில பழக்க வழக்கங்களை நீங்கள் உள்ளே சேர்த்துக்கிட்டு தொடர்ந்து போராடி வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருப்பது தான் வாழ்க்கைங்கிற தத்துவத்தை புரிந்து கொண்டு நிற்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு 6வது வீட்டில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால ரொம்ப நாளாக தள்ளி போன விஷயங்கள் அதெல்லாம் இன்றைக்கி நல்ல விதத்தில் முடியும். உறவினர்கள், நண்பர்கள் தேடி பேசுவாங்க. உங்களால் வளர்ந்தவங்க, உங்களால் பலனடைஞ்சவங்க அவங்கெல்லாம் இன்றைக்கி தேடி வர வாய்ப்புகள் இருக்குதுங்க. ஏதோ பரவாயில்ல, ஒருத்தவங்க 2 பேராவது நன்றியோடு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு சில நேரங்களில் சந்தோஷமாகவும் இருப்பீங்க. இருந்தாலும் கூட அஷ்டமத்து சனி நடந்துன்னு இருக்கிறதுனால நிறைய பேர் நம்மளை பார்த்தும் பார்க்காம போகிறாங்க. பதவியில், பொறுப்பில், புகழில் இருக்கும்போது எல்லாம் பங்கெடுக்க ஓடி வந்தாங்க. ஆனால் கஷ்டம்னு வரும்போது யாருமே நமக்கு உறுதுணையாகவும் இல்லை, யாரும் அதை ஷேர் பண்ணிக்கவும் தயாராக இல்லைன்னு முணுமுணுத்து கொண்டேயும் இருப்பீங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சந்திரன் இன்னைக்கு இருக்கிறதுனால பழைய கோர்ட்டு கேஸ் ஏதாவது இருந்தால் அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக முடியும். அப்பாடா, இப்போவாது ஏதோ அந்த கேஸ் முடிஞ்சுதே அப்படின்னு சொல்லி சில நேரங்களில் சந்தோஷப்பட்டு கொண்டேயும் இருப்பீங்க. உங்களுடைய ராசிக்கு 7வது வீட்டில் ராகு உட்கார்ந்துருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள்லாம் வந்துட்டு தான் இருக்கும். பெருசுப்படுத்தாமல் இருக்கிறது நல்லதுங்க.
வியாபாரத்தில் கூட இன்றைக்கி உங்களுக்கு திடீர் லாபம் இருக்குது. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அதிகாரிகள் உங்கள் மேலே ஒரு அக்கறை காட்டுவார், உங்களை நலமாக இருக்கிறீங்களான்னு விசாரிப்பார், அதிலே நீங்கள் சந்தோஷப்பட்டுருவீங்க. இன்றைய தினம் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்ப்புகள் எல்லாமே விலகுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 3:30 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, பணத்தை தேடுவதற்குள் நிம்மதி முடிந்து போய்விடுகிறது. நிம்மதியை தேடும் பொழுது வாழ்க்கையே முடிந்து போகிறது. இதுதாங்க நீங்கள் புரிஞ்சுக்கிட்ட தத்துவம். பணம்னு ஓடி கொஞ்சம் வசதி வாய்ப்புகளை உருவாக்கி பிள்ளைங்கள்லாம் சந்தோஷமாக இருக்கட்டுமேன்னு சொத்து சேர்த்து திரும்பி பார்க்கும்பொழுது இனிமேலாவது நிம்மதியாக இருக்கலாம்னு நினச்சி பார்க்கும்பொழுது வாழ்க்கையே முடிஞ்சு போகுது. அதனால தாங்க நல்லதோ அல்லதோ தினந்தோறும் என்ன கிடைக்குதோ அதை ரசிச்சுட்டு நம்ம போகணுமே தவிர அப்புறமா ரசிக்கலான்னு ஒதுக்கக்கூடாதுங்கிற உண்மையை தெரிந்து கொண்டவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் பரவாயில்லைங்க, செலவு இருக்குதுங்க. ஏதேதோ சிந்தனைகள் மனசுக்குள்ளார ஓடின்னு இருக்குது. எப்படியோ இருந்தோம், ஆனால் இப்போ இப்படி ஆயிட்டமே. நம்மக்கிட்ட ஆலோசனை கேட்டவங்க, நம்மக்கிட்ட உதவி வாங்கிட்டு போனவங்க அவங்கெல்லாம் ஒசந்து நிற்கிறாங்க. ஆனால் நாம் மட்டும் ஏதோ இந்த ஆரம்ப பள்ளிக்கூட ஆசிரியர் மாதிரி இருந்த இடத்துலையே நிற்கிறோமே, அதே இடத்துலையே நிற்கிறோமேன்னு சில நேரங்களில் ஏக்க பெருமூச்சு விட்டு கொண்டேயும் இருப்பீங்க. வாழ்க்கை வாழ்வதற்கு தான், அது உங்களுக்கு புரிஞ்ச விஷயந்தான். இருந்தாலும் பெருசாக ஏதாவது சாதிக்கணும், பணம் பொருள் ஈட்டணுமே அப்படின்னு மனசுக்குள்ளார ஒரு பக்கம் எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்குங்க. கண்டகச்சனி உங்களுக்கு தொந்தரவுகளை கொடுத்துக்கிட்டு தாங்க இருக்குது. இது மாதிரி ஏதாவது ஒன்று ஜோசியர் சொல்லிகிட்டே இருக்காங்க. சனி சரியில்லை, ராகு சரியில்லை, கேது சரியில்லைன்னு சொல்கிறாங்க. எப்போ தான் எது தான் சரியாகணும்னு தெரியலேன்னு சில நேரங்களில் கணக்கு போட்டுக்கொண்டேயும் இருப்பீங்க. குரு பகவான் உங்களுக்கு சாதகமாக வந்து உட்கார்ந்துருக்கிறாரு, வலுவாக வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பழைய பிரச்சனைகள், சிக்கல்கள் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சரி செய்து உங்களை முன்னுக்கு கொண்டு வந்துடுவாருங்க. அதற்கான முயற்சிகளில் குரு பகவான் இறங்கியிருக்காரு. அப்படி இருக்கிறதுனால அடுத்தடுத்து நல்ல செய்திகளையும் எதிர்பார்க்கலாங்க. இன்றைய தினம் வீட்டில் ஏதாவது ஒரு விவாதம் வந்துக்கிட்டே இருக்கும். நான் அப்போவே சொன்னேன், நீங்கள் கேட்டிங்களா? என் பேச்சை கேட்டிருந்தால் இப்போ இந்த நிலைமைக்கு வந்திருக்க மாட்டோம், நல்லா இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. எதோ சொல்லுவாங்க. ஆளாளுக்கு இந்த மாதிரிலாம் அறிவுரை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம நிலைமை இந்த மாதிரி ஆயிடுச்சேன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டு இருப்பீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது, லாபம் இருக்குது, போட்டிகள் இருக்குது. அதையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் லாபம் சம்பாதிப்பீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் என்ன தான் நம்ம வந்து உழைச்சாலும், நேரங்காலம் பார்க்காம உழைச்சாலும், அதிகாரிகளுக்கு யார் வந்து ஜால்ரா போடுறாங்களோ அவங்களுக்கு தான் ப்ரொமோஷன் கிடைக்குது. அப்படிப்பட்ட ப்ரொமோஷன் நமக்கு தேவையில்லை அப்படின்னும் சில நேரங்களில் முடிவுக்கு வருவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் சுமார் தான் வேலை சுமை இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 3:30 மணி வரைக்கும் அமோகமாக இருக்குது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே இன்றைக்கி நல்லா இருக்குதுங்க. இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, விருப்பத்திற்கும் நேசத்திற்கும் வேறுபாடு உண்டு. பூக்கள் மீது விரும்புபவர்கள், பூக்களை விரும்புபவர்கள் அந்த பூக்களை பறித்து தலையிலே சூடிக்கொள்கிறார்கள். ஆனால் பூக்களை நேசிப்பவர்கள் அந்த செடிக்கு தண்ணீர் வார்த்து வளர்க்கிறார்கள். அதனால தாங்க விருப்பப்படுறது வேறு, நேசிக்கிறது வேறு. நீங்கள் எல்லார் மேலேயும் விருப்பமாக இருப்பீங்க, ஆனால் அதை விட அதிகமாக நேசமாகவும் பாசமாகவும் இருப்பீங்க. எங்கும் எப்பொழுதும் தன்னுடைய அளவற்ற நேசத்தால், அன்பால் அனைவரையும் கட்டி போட்டு வைத்திருக்கக்கூடிய புண்ணிய ஆத்மாக்கள் நீங்கள் தாங்க.
இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்குதுங்க. சுகஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால இன்றைய தினம் ஓடி ஆடி பரபரப்பாக இருந்துக்கிட்டே இருப்பீங்க. அடுத்தடுத்து பலவிதமான நிகழ்வுகள் இன்றைக்கி தொடர்ந்து கொண்டே இருக்கும். அங்கே போகணும், இங்கே போகணும், அதை முடிக்கணும், இதை முடிக்கணும்னு இன்றைக்கி பரபரப்பாகவும் நீங்கள் இருந்து கொண்டு இருப்பீங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளும் நெருக்கம் உண்டு. பிள்ளைகளாலும் இன்றைய தினத்தில் சந்தோஷம் உண்டு. எதிர்பார்த்ததும் இன்றைக்கி சீக்கிரமாக நடக்கும். கேட்ட இடத்துலேருந்தும் உதவிகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குதுங்க. எல்லாம் சரிதாங்க. 8ஆம் இடத்துல செவ்வாய் உட்காந்து பாடாப்படுத்தின்னு இருக்காரு. உடம்பெல்லாம் ஒரே வலி, அடித்து போட்ட மாதிரி இருக்குது உடம்பு. அதே மாதிரி சொந்தக்காரங்க, நட்பு வட்டத்தில் இருக்கிறவங்க, அவங்களோடலாம் ஏதாவது ஒரு சண்டை வருது. நாம் அமைதியாக இருந்துட்டு பொறுத்துட்டு போனாலும் கூட அவங்க நம்மளை வம்புக்கு இழுக்கிறாங்களேன்னு சொல்லி சில நேரங்களில் யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. வண்டி வாகனத்தை கொஞ்சம் பார்த்து பயன்படுத்துங்க. இன்றைய தினம் சந்திரன் சாதகமாக இருக்கிறதுனால வியாபாரம் பரபரப்பாக இருக்கும். எதிர்பார்த்த லாபமும் கிடைக்குங்க. அதே மாதிரி 10ஆம் இடத்துல குரு பகவானும் சூரியனும் இருக்கிறதுனால உத்தியோகத்தில் புது விஷயங்களை கற்றுப்பீங்க. இருந்தாலும் கூட உங்கள் மேலே சிலர் பொறாமை அடைஞ்சு உங்கள் மேலே ஏதாவது வீண் பழி சுமத்துறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால எல்லா விஷயங்கள்லையும் வெளிப்படையாக நீங்கள் நடந்துக்கிறது நல்லது. யாரையும் பெருசாக நம்பி எந்த உண்மையும் சொல்லி கொண்டு இருக்க வேண்டாங்க. ஏன்னா அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய சில ரகசிய விஷயங்கள் அதெல்லாம் வெளியிடணுங்கிற அவசியம் இல்லைங்க. எல்லாம் மனசுக்குள்ளார இருந்தால் போதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கும் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியம் 3:30 மணிலேருந்து நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, உடல் வலிமை பெற்றவர்களெல்லாம் பலசாலிகள் அல்ல. துன்பத்தின் போது தன்னையும் தன்னுடைய மனதையும் உடையாமல் பார்த்து கொள்பவர்களே உண்மையான பலசாலிகளாவார்கள். ஆமாங்க, பார்க்குறதுக்கு நீங்கள் ரொம்ப எளிமையாக இருப்பீங்க. பெரிய பலசாலி போல் கூட உங்களை பார்த்தா தெரியாதுங்க. ஆனால் கஷ்டம்னு வந்தால் அந்த கஷ்டத்துக்கே கஷ்டம் கொடுக்குற அளவுக்கு மன உறுதியோடு நீங்கள் இருந்துருவீங்க. மாறவே மாட்டீங்க. சொன்ன சொல்லும் தவற மாட்டீங்க. எங்கும் எப்பொழுதும் எல்லா நேரங்களிலும் வலிமையான மனதுடன் மன உறுதியுடன் வாழ்ந்து காட்டக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்குதுங்க. தைரியம் இன்னைக்கு அதிகமாகிக்கிட்டே போகும். எதிர்ப்புகள் அதெல்லாம் விலக ஆரம்பிக்கும். எல்லாருக்கும் இன்னைக்கு பதிலடி கொடுப்பீங்க. காரசாரமான விவாதங்கள் எல்லா இடத்துலையும் இன்றைக்கி இருக்கும். எல்லா இடங்களிலும் நீங்கள் தான் இன்றைக்கி ஜெயிச்சு காட்டுவீங்க. அதிகார மட்டம் உங்களுக்கு எல்லா வகையிலுமே அறிமுகம் ஆகும். பெரிய பதவிகள் பொறுப்பில் இருக்கிறவங்க அவங்களோடெல்லாம் உங்களுக்கு நட்பு இன்னைக்கு வரும். அதே மாதிரி புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைய தினத்தில் நீங்கள் நிறைவேற்றுவீங்க. கணவன் மனைவிக்குள்ளார்ந்து வந்த ஈகோ அதெல்லாம் கூட சரியாகுங்க. உங்கள் ராசியை இன்றைய தினத்திலையும் குரு பகவான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் இன்னைக்கு வெற்றி உண்டு. தடங்கல்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும். ஏதோ முன்னைக்கு இப்போ பரவாயில்ல, வாழ்க்கை கொஞ்சம் சுமூகமாக ஓடின்னு இருக்குன்னு சில நேரங்கள் நினைத்து சந்தோஷப்படுவீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி விறுவிறுப்பான சூழ்நிலை. கலெக்ஷன் நல்லா இருக்குது. பழைய சரக்குகளும் இன்றைக்கி விற்று தீர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோகத்திலையும் இன்றைக்கி நீங்கள் ஒசந்து நிற்பீங்க. மூத்த அதிகாரிகள் உங்களை கூப்பிட்டு பாராட்டுவார். சில முக்கியமான விஷயங்கள் உங்கள்கிட்ட மட்டும் பகிர்ந்து கொள்வாங்க. அதே போல் கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டு. பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டு. விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைய தினத்தில் நீங்கள் வாங்குவீங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியம் 3:30 மணி வரைக்கும் அமோகமாக இருக்குதுங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் கொஞ்சம் கடுகடுன்னு நீங்கள் இருப்பீங்க. ஆனால் மதியம் 3:30 மணிக்கு பிறகு சிரிச்ச முகத்தோடு இருப்பீங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, நீர்நிலையும் மனநிலையும் ஒன்றுதான். அடுத்தவர்கள் குழப்பாதவரை குளத்தில் தண்ணி தெளிவாக தான் இருக்கும். யாராவது கல்லை தூக்கி போட்டு அல்லது புதிர்னு குதித்து
குழப்பினா தான். அதே மாதிரி நீங்கள் எப்பயுமே தெளிவாக இருப்பீங்க. ஆனால் சிலர் வந்து உங்களை குழப்பிட்டு போவாங்க. ஆனால் அந்த குழப்பத்துக்கெல்லாம் இடம் கொடுக்காம எத்தனை பேர் வந்து குழப்பினாலும் அந்த குழப்பத்தை எல்லாம் தூக்கி எறிந்து விட்டு தெளிவான சிந்தனையுடன் செயலாற்றுபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமான நாளாக இருக்குதுங்க. ராசியை விட்டு விலகி சந்திரன் 2வது வீட்டில் உட்கார்ந்துருக்காரு. கடந்த 2-3 நாளாக இருந்து வந்த அலைச்சல், சோர்வு, களைப்பு, முன்கோபம் அதெல்லாம் இன்றைக்கி விலகும். இன்றைய தினம் பரவாயில்ல அப்படின்னு மனசுக்குள்ளார ஒரு சந்தோஷம் எட்டி பார்க்கும். ஆரோக்கியமும் இன்றைக்கி நல்லாயிருக்கும். விலகி போனவங்க விரும்பி வந்து பேசுவாங்க. திடீர்னு ஒரு சிலருக்கு வெளிநாட்டு பயணமும் வந்து சேருங்க. அதே போல் வெளிவட்டாரத்துலேயும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. 2ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால பளிச்சுன்னு ஒரு சிலர்கிட்ட பேசிடுவீங்க. எதிர்பார்த்த தொகை கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சொன்ன சொல்லையும் நீங்கள் நிறைவேற்றுவீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. கடந்த 2-3 நாளாக தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாமே இன்றைக்கி விற்று தீருங்க. புது ஏஜென்சி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் 2ஆம் இடத்தை பார்த்துன்னு இருக்கிறதுனால செல்வாக்கு ஒரு பக்கம் அதிகரிக்கும். சேமிக்கணுங்கிற எண்ணமும் வர ஆரம்பிக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குதுங்க. அதிகாரியுடன் இருந்து வந்த சின்ன சின்ன ஈகோ அதெல்லாம் சரியாகி அதிகாரிகள் மட்டத்தில் நீங்கள் ரொம்ப பெருமையாக பேசப்படுவீங்க. பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டு. மகளுடைய கல்யாண விஷயமாக ரொம்ப வருஷமாக ஜாதகம் பார்த்துட்டு இருக்கீங்க. பொருந்தி வரக்கூடிய ஜாதகம் இன்றைக்கி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எடுத்தெடுப்பிலேயே இன்றைக்கி வெற்றி உண்டுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன விவாதங்கள் இருக்கும். காலையில் மதியம் 3:30 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, சில குற்றங்களை மன்னிப்பதாலும் பல குற்றங்களை மறப்பதாலும் தான் இன்னும் சில உறவுகள் நீடித்து நிலைத்து நிற்கின்றன. ஆமாங்க, குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை. அதனால தாங்க உறவுகள்கிட்ட நீங்கள் குற்றம் பார்க்குறதில்ல, குறைகள் பார்க்குறதில்ல. நண்பர்கள்ட்ட கூட மறப்போம் மன்னிப்போம்னு இருந்துருவீங்க. எங்கும் எப்பொழுதும் அடுத்தவர்கள் செய்த சின்ன சின்ன தவறுகளை எல்லாம் மறந்துவிட்டு அவர்கள் செய்த சிறு சிறு உதவிகளையும் அடிமனதிற்குள் வைத்து அவர்களை பாராட்டி போற்றி வாழ்த்தி கொண்டு வளர்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் முன்ன பின்ன இருக்குதுங்க. ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால முன்கோபத்தை தவிர்க்க பாருங்க. வேலை சுமை இருக்குங்க. எந்த வேலையும் சீக்கிரம் நடக்க மாட்டேங்குதுங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருக்குங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி நிதானமாக இருக்கணும். மதியம் 3:37 வரைக்கும் உங்கள் நட்சத்திரத்தில் தான் சந்திரன் பயணிக்கிறாரு. அதனால் உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் மதியம் 3:37 வரைக்கும் நிதானமாக இருக்கணுங்க. அதே போல் மதியம் 3:37 திருவோணம் நட்சத்திரத்தில் சந்திரன் பயணிக்க இருக்கிறதுனால திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் மதியத்திலிருந்து நிதானமாக நடந்துக்கணும். முன்கோபத்தை தவிர்க்கிறது நல்லது. வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. முக்கியமான விஷயங்களை மற்றவங்கள்ட்ட ஒப்படைக்காதீங்க. சில விஷயங்களை நீங்களே போய் நேரில் பேசுகிறது பார்க்குறது உள்ளதெல்லாம் நல்லா இருக்குங்க. அதே மாதிரி வீட்டில் சின்ன சின்ன விவாதங்கள்லாம் வரும். கணவன் மனைவிக்குள்ளார எப்போ நடந்ததெல்லாம் இப்போ சொல்லி காட்டுவாங்க. என் பேச்சை கேட்டிருந்தால் நல்லா இருந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே நீங்கள் எதிர்த்து பேசி இன்றைய தினத்தில் வம்பில் சிக்கிக்காதீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவு பரவாயில்ல. இன்றைக்கி போட்டிகள் கடுமையாக இருக்கும். அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட சின்ன சின்னதாக விவாதங்கள் இருந்துருக்கும். யாராவது ஏதாவது சொல்லிட்டு போகட்டும், பேசிட்டு போகட்டும், நம்ம வேலையை நம்ம பார்த்து முடிச்சுட்டு கிளம்புவோங்கிற முடிவுக்கு வந்தீங்கன்னா இன்றைக்கி நலமாக இருக்குங்க. விஐபிகளிடம் இன்றைக்கி கொஞ்சம் அளவாக பேசுங்க. அத்துமீறி அதிகமான உரிமை எடுத்துக்கிட்டு அப்புறம் அதில் ஏதாவது விவாதம் வந்துடக்கூடாதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்லா இருக்குது. மற்றவங்களுக்கு சின்ன சின்னதாக சோர்வு களைப்பு இருக்குங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
கும்பராசிக்காரர்களே, வெற்றிக்கனியை எளிதில் சுவைத்துவிட முடியாது. ஆனால் விடாமுயற்சியும் கடின உழைப்பும் இருந்தால் நிச்சயமாக வெற்றியை அடைந்து விட முடியும். இன்றைக்கி நீங்கள் இந்த லெவலில் இருக்கீங்க அப்படின்னா இதுக்கு பின்னாடி நீங்கள் ராப்பகலாக உழைச்சிருக்கீங்க, சாப்பிடாமல் தூங்காமல் இருந்து உழைச்சிருக்கீங்க. அந்த உழைப்பு, அந்த தியாகம், அந்த தியானம் அதெல்லாம் யாருக்குங்க தெரிய வரும்? வெளியிலேருந்து பார்க்குறவங்கள என்னென்னமோ வாய்க்கு வந்ததை பேசுவாங்க. உள்ளுக்குள்ளார உட்கார்ந்து யோசிக்கிற உங்களுக்கு தான் இந்த நிலைக்கு நாம் வர்றதுக்கு எந்த நிலையிலெல்லாம் நம்ம விட்டு கொடுத்தோங்கிறதெல்லாம் தெரிய வருங்க. எங்கும் எப்பொழுதும் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் அமைதியாக தன்னுடைய இலக்கை அடைவதற்காக ஓடிக்கொண்டு உழைத்து கொண்டு இருக்கக்கூடிய உத்தமர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் பரவாயில்லைங்க. ஒரு பக்கம் செலவு துரத்தின்னு இருக்குது, இன்னொரு பக்கம் வேலை சுமை அதிகமாயின்னு இருக்குது. எந்த பக்கம் திரும்பினாலும் சிக்கலாக இருக்கிற மாதிரியே மனசுக்குள்ளார தோணுது. எந்த பக்கத்திலேருந்து நமக்கு நிம்மதி வர மாட்டேங்குதுன்னு சில நேரங்களில் ஏங்கி கொண்டேயும் இருப்பீங்க. காரணம், ராசிக்குள்ளார இருக்கக்கூடிய ராகு உங்களை பாடாப்படுத்தின்னு இருக்காரு. ஏதோ பரவாயில்லன்னு சின்னதாக சந்தோஷப்படலான்னு நினச்சா கூட அடுத்தது உடனே ஏதாவது ஒரு செய்தி வருது, அதில் ஒரு கஷ்டம் வருதுன்னு சில நேரங்களில் கொஞ்சம் நீங்கள் ஒரு மாதிரியாகவும் இருப்பீங்க. இருந்தாலும் கூட உங்களை சுக்கிரன் பார்க்குறாரு. அந்த சுக்கிரனுடைய பார்வை அற்புதமான பார்வை. யோகாதிபதி அவர்தான். அவர் உங்களை பார்க்குறதுனால மன கஷ்டங்கள் இன்றைக்கி விலகும், பண கஷ்டங்களும் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு பூர்வ புண்ணியாதிபதி புதன் வலுத்து உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் பெரியவங்க ஆசீர்வாதம் கிடைக்கும், தெய்வ கடாட்சமும் உங்களுக்கு உண்டு. அதனால தான் எதிர்நீச்சல் போட்டு இந்த அளவுக்கு நீங்கள் வந்துட்டுருக்கீங்க. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு லாபம் இருக்குது. உத்தியோகத்தில் ஏதாவது ஒரு குறை சொல்லுவாங்க, அந்த குறைகளெல்லாம் நீங்கள் கண்டுக்காமல் விட்டுறது நல்லது. உத்தியோகத்தில் சின்ன சின்ன விவாதங்கள் இருந்தாலும் கூட அதையும் தாண்டி இன்றைய தினத்தில் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பாதச்சனி நடந்துன்னு இருக்கிறதுனால கால்வலி, மூட்டு வலி, கழுத்து வலின்னு பார்த்து சாப்பிட்டா கூட ஏதாவது ஒரு வலி வருதேன்னு சில நேரங்களில் யோசிப்பீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 3:30 மணிக்கு பிறகு நல்லா இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலேருந்து மதியம் 3:30 வரைக்கும் நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, உலகத்தில் அழகற்றது, அழகில்லாதது என்று எதுவுமே இல்லை. எல்லாம் அழகானது தான். இறைவன் படைப்பில் எல்லாமே அழகானது தான். ஆனால் அதை பார்ப்பவர்களின் மனநிலையை பொறுத்து மாறுகிறது. நீங்கள் எப்பொழுதுமே எல்லாத்தையும் அழகானதுன்னு நினச்சி பார்ப்பீங்க. ஏன்னா உங்கள் மனசு அழகானது. மனசுக்குள்ளார என்ன இருக்கோ அதுதானே வெளிப்புறத்தில் பார்க்க தோணும். அதனால் அழகான மனநிலையுடன் பார்க்கின்ற பொருளை எல்லாம் அழகாக்கி கொண்டிருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் அமோகமான நாளாக இருக்குது. லாபஸ்தானத்தில் இன்றைக்கி சந்திரன் உட்கார்ந்துட்டார். அதனால் நினச்சது நிறைவேறும். எங்கே போனாலும் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டு. சந்தோஷ செய்திகளையும் எதிர்பார்க்கலாம். பிள்ளையுடைய கல்யாண விஷயமாக பேசலாம். எல்லாம் கூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. விஐபிகளும் இன்றைக்கு அறிமுகமாகுவாங்க. ஏற்கனவே அறிமுகமான பிரபலங்களால் இன்றைக்கி சில வேலைகள்லாம் உங்களுக்கு நிச்சயமாக முடியுங்க. அதே மாதிரி சமூகத்தில் பெரிய அந்தஸ்தில் இருக்கிறவங்கெல்லாம் ஆதரவாக இன்றைய தினத்தில் பேசுவாங்க. 7.5 சனியில் ஜென்மச்சனி நடந்துட்டுருக்கிறதுனால சரியாக தூக்கமே வர்றதில்லை, பசிக்கவும் மாட்டேங்குது, ஒரு வேலையும் உடனே முடிய மாட்டேங்குதுன்னு சில நேரங்களில் ஏக்கப்பெருமூச்சு விடுவீங்க. இருந்தாலும் அதையும் தாண்டி குரு பகவான் வலுவாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் வெற்றி இன்னைக்கு உண்டு. முடியாத வேலைகளும் இன்றைக்கி முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. சுக்கிரன் பலவீனமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால அடிக்கடி வண்டி வாகனம் கொஞ்சம் பழுதாகும். அதில் கொஞ்சம் பார்த்துங்க. இரவு நேர பயணங்களையும் கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி விலை உயர்ந்த தங்க நகைகள்,
வெள்ளி நகைகள் அதெல்லாம் கவனமாக கையாளுங்க. ஏன்னா தொலைஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொலைதூர பயணம் போகிறீங்கன்னா வீட்டின் பாதுகாப்பை உறுதிப்படுத்திட்டு போகிறது நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அமோகமாக இருக்குது, லாபகரமாக இருக்குது. ஏன்னா சந்திரன் லாபத்தில் உட்கார்ந்துருக்கிறதுனால இன்றைக்கி லாபம் உண்டு. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட உங்களுடைய சில அறிவுரைகள், ஆலோசனைகளை அதிகாரிகள் ஏற்றுக்கொண்டு உங்களை ஒரு புத்திசாலியாகவும் பார்ப்பாங்க. பிள்ளைகளாலும் இன்றைக்கி நிம்மதி உண்டுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அமோகமாக இருக்குது, காலையிலேருந்தே நல்லா இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 3:30 மணிக்கு பிறகு நல்லா இருக்குது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலேருந்து மதியம் வரைக்கும் நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.